என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட் எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்பி ஜாலியாக இருந்தேன். கடைசியில் நாங்கள் எப்பவும் போகிற கடைக்கு போயிட்டு மட்டன் ரைஸ் வாங்கலான்னு இருந்தோம். அங்கே பார்த்தா மட்டன் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் கேட்டுட்டோம். சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி தான் இருக்குது, மட்டன் பிரியாணி, மட்டன் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு வழியாக வந்து தேடி கண்டுபிடிச்சி பாண்டியாஸில் வந்து மட்டன் பிரியாணி இருக்குன்னாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வேணா விடுங்க, வீட்டுக்கே போகலான்னு சொன்னேன். இருந்தாலும் கேட்காம என் ஹஸ்பண்ட் வந்து நான் வாங்கி தீர்வேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தது. ஆனால் வந்து ரேட்டு தான் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. சூப்பரா இருக்கு. எல்லாம் ஒரு முருன்னு கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து ஒரு முட்டை உனக்கு. பிரியாணி மாதிரி தெரியல, ஆனா வந்து பீஸ் தான் நல்லா வெந்திருக்கு. ஆனா 330 அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகம். நம்ம வந்து கம்மி ரேட்ல போயிட்டு பிரியாணி வாங்கினாலே வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா இது வந்து எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. சரி நான் சாப்பிட்றேன். ஃபிஷ் ஃப்ரை கூட சூப்பரா இருக்கு. ஆனா அது எல்லாமே ஓவர் காஸ்டா இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு வர வாங்கி சாப்பிட்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.